விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பக்ரீத் பண்டிகை கவர்னர் மற்றும் தலைவர்கள் வாழ்த்து. புதுவையில் வெப்பத்தின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முதலமைச்சருக்கு கடிதம். முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள். சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்தது ஜனநாயக படுகொலை. அன்புமணி கண்டனம். இனி விரிவான செய்திகள். பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். கவர்னர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலகம் முழுவதும் வாழும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மனித குலத்தின் மேன்மைக்காக நபிகள் நாயகம் போதித்த தியாகம், சகோதரத்துவம், அன்பு, ஈகை ஆகிய நெறிமுறைகளை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை அறவழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாள் உணர்த்துவதாகும். உலகில் அன்பும் அமைதியும் தழைத்திட அனைவரும் மனிதநேயம் மற்றும் சகோதரத்துவ சிந்தனையோடு வாழ வேண்டும் என்றும் அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருக வேண்டும் என்று வாழ்த்துவதாக அந்த வாழ்த்து செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், புனித தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் புதுச்சேரி மாநில இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தனது நெஞ்சம் நிறைந்த பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தியாகம், ஈகை, இறை நம்பிக்கை ஆகிய உயரிய தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் நன்னாள் இது என்றும், இந்த புனித திருநாள் நம்மிடையே சகோதரத்துவத்தையும் மனித நேயத்தையும் வளர்த்து புதுச்சேரி மக்கள் அனைவரது வாழ்விலும் அமைதி, வளம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தினார். அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இறை தூதர் இப்ராஹிம் எல்லாம் வல்ல அல்லாவிற்கு காட்டிய முழுமையான தியாகத்தையும் அர்ப்பணிப்பை நினைவு கூறும் இந்நாள் இறைவன் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை, சரணாகதி நிலை, தியாகத்தின் மாண்பை உணர்த்தும் இந்த பக்ரீத் பெருநாளில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பிறருடன் பகிர்வோம் என்றும், எல்லாம் வல்ல இறைவன் தியாகங்களை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி, வெற்றிகள் நிறைந்த வாழ்க்கையை அனைவருக்கும் வழங்கட்டும் என்றும், பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் தனது இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் உளம் கனிந்த பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தியாகத்தின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் புனிதமான நாள் பக்ரீத் திருநாள் என்றும், இந்த திருநாள் நமக்கு கற்றுத்தரும் பாடம் ஈகை, அன்பு மற்றும் சகோதரத்துவம், நம்மிடம் உள்ளதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டு உண்ண வேண்டும் என்பதே இதன் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். பக்ரீத் என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, மனித மனங்களில் உள்ள பொறாமை, கோபம், வெறுப்பு போன்ற தீய குணங்களை தியாகம் செய்து அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கையை வாழ உறுதியேற்கும் நாள் இந்நாள் என்றும், மனிதநேயம் தழைக்கட்டும், சகோதரத்துவம் வளரட்டும், புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் தனது இதயம் கனிந்த பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தியாகத்திற்கும் ஈகைக்கும் உதாரணமான பக்ரீத் திருநாளில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வாழும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இறை தூதர் இப்ராஹிம் அவர்களின் தியாக வாழ்வை நினைவூட்டும் இந்த புனித நாளில் இல்லாதவர்களுக்கு உதவும் ஈகை பண்பு நம் அனைவரிடமும் மேலோங்கட்டும் என்றும், பேதங்களை கடந்து மனித நேயமும் சகிப்புத்தன்மையும் சகோதரத்துவமும் தழைத்தோங்கவும், வறுமை நீங்கி வளமும் அமைதியும் நீடித்த மகிழ்ச்சியும் பெருகவும் இந்த பக்ரீத் திருநாளில் மனதார வாழ்த்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுவையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பள்ளிகளை தாமதமாக திறக்க வேண்டும் என்று தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அனுப்பியுள்ள கடிதத்தில், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தொடர்ந்து 100 டிகிரியை தாண்டி வெப்ப அலை வீசி வருகிறது. இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வெளியில் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜூன் 1ஆம் தேதி புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை கூறியிருந்தது. தொடர் வெப்பம் காரணமாக தமிழகத்தில் 1ஆம் தேதி திறப்பதாக இருந்த பள்ளிகள் திறப்பு நாள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வெப்பம் தாக்கம் தொடர்ந்து அதிகமாக உள்ளதால் பள்ளிகள் திறப்பை மாணவ மாணவிகளின் நலன் கருதி மேலும் 10 நாட்கள் நீட்டித்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது.
முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காந்தி திடலில் அமைந்துள்ள முன்னாள் பிரதமர் நேருவின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்கொழுந்து, ராஜவேலு, ஏகேடி ஆறுமுகம், சாய்ஜி சரவணன்குமார், மோகன்தாஸ், நாராயணசாமி, அழகு என்கிற அழகானந்தம், விக்னேஷ் கண்ணன், ஐயப்பன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்தது ஜனநாயக படுகொலை என்று அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் தமிழகத்தில் எதிர்க்கட்சியை சேர்ந்த 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துள்ளது ஜனநாயக படுகொலை என்றும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மக்கள் விருப்பத்திற்கு எதிராக 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த காரணமுமின்றி வெற்றி பெற்ற 20 நாட்களில் இணைத்துள்ளதாகவும் இது ஜனநாயக படுகொலை மட்டுமல்ல, ஒரு மோசடி. தமிழக மக்கள் இதனை விரும்பவில்லை என்றார். இளைஞர்களுக்கு எதிரான செயல், இது குதிரை பேரத்தோடு மோசமானது என தெரிவித்த அவர் 20 நாட்களில் ராஜினாமா செய்து உடனே இன்னொரு கட்சியில் சேர்வது நல்லதல்ல என்றார். மக்கள் தீர்ப்புக்கு எதிரான செயல் இது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார். இடைத்தேர்தல் வந்தால் 4 வேட்பாளர்களும் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து பொது வேட்பாளர்களை கூட நிறுத்துவோம் என்றும் அவர் கூறினார். சமூக நீதிக்கான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என தமிழக முதலமைச்சர் வீட்டிற்கு வந்தபோது கோரிக்கை வைத்ததாகவும் முதலமைச்சரின் முதல் வேலையாக இது இருக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பிற்கு டிஜிபி தலைமையிலான குழு அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுவை மாநில தலைமை தேர்தல் அதிகாரியாக ரவி பிரகாஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியின் 16வது சட்டசபை தேர்தல் பணியை மாநில தலைமை தேர்தல் அதிகாரியான ஜவஹர் தலைமையிலான தேர்தல் துறை அதிகாரிகள் மேற்கொண்டனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பொறுப்பில் இருந்து ஜவஹர் விடுவிக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய அரசின் வர்த்தக அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராக ஜவஹர் நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவர் கொச்சி கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் புதுவை அரசு செயலாளரான ரவி பிரகாஷ் புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரியாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் முதன்மை செயலாளர் ராகுல் சர்மா நியமித்து ஆணை பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை புதுவை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ரவி பிரகாஷ் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். காடுவெட்டி குருவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி வன்னியர்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக நினைவஞ்சலி செலுத்தும் விழா நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட இயக்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன் மற்றும் புதுச்சேரி பாமக மாநில அமைப்பாளர் கணபதி ஆகியோர் நினைவஞ்சலி விழாவில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கதிர்காமம் தொகுதி வன்னியர் பாதுகாப்பு இயக்கத்தினர் செய்திருந்தனர். இலங்கை வவுனியா பல்கலைக்கழக குழுவினர் புதுச்சேரி வந்துள்ளனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இலங்கை வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் அற்புதராஜா, அரசுமுறை பயணமாக மே 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அவர்களது குழுவினர் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களை பார்வையிட்டு அங்குள்ள பேராசிரியர்களை சந்தித்து பேசி பல்வேறு புதிய அனுபவங்களை பெற்று வருவதாக தெரிவித்தார். தங்களது பல்கலைக்கழக மாணவர்களையும் இங்குள்ள பல்கலைக்கழக மாணவர்களையும் பரிமாறிக்கொள்ளும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்ட முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும், வேலூர் VIT பல்கலைக்கழகத்தை தங்களது குழு பார்வையிட்டதாகவும், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தையும் பார்வையிட்டு இங்குள்ள புதிய படிப்பு வாய்ப்புகள் குறித்து தெரிந்து கொண்டும் மேலும் VIT சென்னை வளாகத்தை பார்வையிட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த பல்கலைக்கழகத்தில் எந்த துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்பதை தங்களது அரசின் அனுமதியை பெற்று செய்து கொள்வோம் என்றும், சென்னை செல்லும் போது IIT மெட்ராஸுடன் பொதுவான நிர்வாகம் மற்றும் அகாடமி விஷயங்களை புரிந்துணர்வு செய்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கு ஏற்கனவே தங்களது அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும், வவுனியாவில் தங்களது பல்கலைக்கழகம் சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களின் தரவரிசையில் 26வது இடத்தில் அவர்களது பல்கலைக்கழகம் இருந்து வருவதாகவும் அவர் கூறினார்.
பேட்டியின் போது புதுச்சேரி பல்கலைக்கழக இயக்குனர், ஓய்வு பெற்ற பேராசிரியர் பஞ்ச் ராமலிங்கம், தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, செயலாளர் சீனு மோகன்தாஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். நூதன முறையில் 6 பேரிடம் ஆன்லைனில் பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை இணையவழி போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆண்-நபரை மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு விலை உயர்ந்த பொருட்கள் பார்சல் அனுப்பி உள்ளதாக கூறியுள்ளார். தொடர்ந்து அந்த நபரும் மற்றொரு நபருடன் தொடர்பு கொண்டு டெல்லி விமான நிலையத்தில் இருந்த அதிகாரி பேசுவதாகவும், தனது பெயரில் வந்துள்ள பார்சலில் விலை உயர்ந்த பொருட்களில் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதனை உண்மை என நம்பிய அந்த நபர் 3.63 லட்சம் மர்ம நபருக்கு அனுப்பியுள்ளார். சிறிது நேரத்தில் அவருடன் இணைப்பை மர்ம நபர் துண்டித்துள்ளார். அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்ததை உணர்ந்தார். இதேபோல வானரப்பேட்டையை சேர்ந்த ஆண் நபரின் கிரெடிட் கார்டில் இருந்த 1.14 லட்சத்தை மர்ம நபர்கள் அவருக்கு தெரியாமல் எடுத்துள்ளனர். தேங்காய்திட்டு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை மர்ம நபர் ஒருவர் டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி பணம் சம்பாதிக்கலாம் என கூறி 85,000 ரூபாயை ஏமாற்றியுள்ளார். பாகூரை சேர்ந்த ஆண் நபர் 48,000, சுல்தான்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் 8,500 ரூபாயும், முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஆண் நபர் 5,000 ரூபாய் என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மொத்தமாக இவர்கள் 6.23 லட்சம் ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் தனித்தனியாக புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிறிஸ்ட் கல்லூரி மாணவர்களுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிறிஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பிளேஸ்மெண்ட் துறை சார்பில் ட்ரீம் ஆஃபர் டே 2026 வேலைவாய்ப்பு பணியாணை வழங்கு விழா கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் சாம்பால் மாணவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினார். கல்லூரி முதல்வர் அன்பழகன் தலைமை தாங்கினார். 2025-26 கல்வியாண்டில் 30க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் கல்லூரியின் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தியதுடன் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை பணியில் தேர்வு செய்யப்பட்டது. MRF, டாடா எலக்ட்ரானிக்ஸ், ராயல் என்ஃபீல்டு உள்ளிட்ட நிறுவனங்களில் மாணவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக MRF நிறுவனத்தில் 48 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கல்லூரி முதல்வர் மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். வேலைவாய்ப்பு அதிகாரி பிரதாப் ராமச்சந்திரன் வேலைவாய்ப்பு துறை ஆண்டறிக்கையை வாசித்தார். நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கைவினை கலைஞர் முனுசாமி டெரகோட்டா பயிற்சி அளித்தார். புதுச்சேரியில் புவிசார் குறியீடு பெற்ற சுடுகனிமண் மற்றும் டெரகோட்டா பொம்மைகள் செய்வது குறித்த பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினை கலைஞர் முனுசாமி மாணவ மாணவியருக்கு பயிற்சிகளை அளித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராமத்தில் நடைபெற்ற கோடையின் கற்றல் கொண்டாட்டம் என்ற நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்றனர். பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள், சுவாமி சிலைகள், விலங்குகள், தாவரங்கள், பூ வகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் சுடுகளிமண் மூலம் டெரகோட்டா பொம்மைகளாக உருவாக்கப்படுவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பொம்மைகளை செய்து பயிற்சி எடுத்துக்கொண்டனர். மீனவ சமுதாய மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும் என்று மீனவ பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலயத்தில் மீனவ சமுதாய பிரதிநிதிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்றுக்கொண்டதாகவும் அவர்களுக்கு மீனவ மக்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினர். புதுச்சேரி அரசில் மேலும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும், புதுச்சேரி அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் மீனவ மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் வகையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். காலாப்பட்டு முதல் மூர்த்திக்குப்பம் வரை கடற்கரை பகுதியில் மீனவ கிராமங்கள் உள்ளதாகவும், அங்கு வசிக்கும் மீனவர்கள் கடலை மட்டுமே நம்பி உள்ளதாகவும், மீனவர்களுக்கான கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் பேசக்கூடிய வகையில் பட்டியலின மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி உள்ளது போன்று மீனவர்களுக்கும் தனி தொகுதியை ஒதுக்கி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் வழிமுறைகளை செய்துள்ளதாகவும், அந்த அடிப்படையில் மீனவ சமுதாயத்திலும் பொறியாளர்கள், பட்டதாரிகள், மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள்,
அறிஞர்கள், வல்லுநர்கள் என்று பல்வேறு வகையான உயர் பொறுப்புகளில் மீனவ சமுதாய மக்கள் உள்ளதாகவும் அவர்கள் பயன்பெறும் வகையில் ஜனநாயகத்தின் உண்மையான அரசியல் தன்மையுடன் புதுவை மாநில மீனவ சமுதாய மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்க பொறியாளர் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பொதுமக்களுக்கு சீரான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தும் நோக்கில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி முக்கியமான ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் புதிய திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப ஆலோசனைகளை முன்வைத்து பொறியாளர் மனுநீதியின் தலைமையிலான குழுவினர் புதுச்சேரி முழுவதும் போக்குவரத்து ஆய்வு மேற்கொள்வதற்கான அனுமதியை புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங்கிடம் போக்குவரத்து உயர் அலுவலர்களிடமும் நேரில் சந்தித்து பெற்றனர். அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன் உயர் அதிகாரிகளுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து செலுத்தினார். இந்த சந்திப்பில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் குழுவினர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து பொறியாளர் மனுநீதி தலைமையிலான தொழில்நுட்ப குழுவினர் புதுச்சேரி நகரின் போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்படும் முக்கிய இடங்களில் நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக சிவாஜி சிலை சந்திப்பு, மரப்பாலம் சிக்னல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய போக்குவரத்து மையங்களில் வாகன ஓட்டம், சிக்னல் நேர ஒழுங்குகள், சாலை அகலம், வாகன திருப்பங்கள் மற்றும் பொதுமக்கள் சந்திக்கும் சிரமங்கள் குறித்து ஆய்வு செய்தனர். எதிர்காலத்தில் புதுச்சேரியில் ஸ்மார்ட் டிராபிக் சிஸ்டம், சிக்னல் ஒருங்கிணைப்பு, மாற்றுப்பாதை திட்டங்கள், நெரிசல் குறைப்பு தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு புதிய முயற்சிகளை செயல்படுத்துவது குறித்து ஆலோசனைகள் பரிமாறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி நகரின் போக்குவரத்து அமைப்பை மேம்படுத்தி மக்கள் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் பயணப்படக்கூடிய சூழலை உருவாக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,510 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,16,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,840 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பக்ரீத் பண்டிகை கவர்னர் மற்றும் தலைவர்கள் வாழ்த்து. புதுவையில் வெப்பத்தின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முதலமைச்சருக்கு கடிதம். முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்தது ஜனநாயக படுகொலை. அன்புமணி கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.